வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்ரீ ஸ்ரீ தேனப்பன் சாரோட சேவகன். என் பேரு திருவல்லிக்கேணி திருவேங்கட குப்பேன். ஓ, என்னையா ராமரு, எப்படி இருக்க? நீ பொழைக்க தெரியாத ஆளியா? அதான் இப்படி இருக்க. சார பாரு, எப்படி பொழைக்கணும்னு கரைச்சு குடிச்சிட்டு இருக்காரு. அதுக்குதான் மூட்டை மூட்டை வந்திருக்கு. இன்ஸ்பெக்டர் சார் எடுத்துக்கங்க. உட்காருங்க. நம்ம பர்மா பஜார் சென்டர்ல ஒரு பையன் சவுண்ட் குடுத்துக்கிட்டே இருந்தான்னு சொல்லி அவன் கைய வெட்டி போட்டு அவங்க அப்பனுக்கு பார்சல் அனுப்பி வச்சிட்டேன். அதை நினைச்சு நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு வந்து சேர வேண்டிய மாமூல் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். நேத்து ராத்திரி புருஷவாக்கத்துக்கு பக்கத்துல ஒரு ரேப் கேஸ் நடந்தது இல்ல, அதை செஞ்சதும் நம்ம ஆளுதான். பாவம், அது ஏன் ஆளுன்னு தெரியாம அந்த எஸ்ஐ அரெஸ்ட் பண்ணிவிட்டான். என்னாச்சுன்னு தெரியும்ல, நம்ம பவரை யூஸ் பண்ண வித்தின் செகண்ட்ல ரிலீஸ் ஆயிட்டான். இப்ப நம்ம பையன் எதிரில வந்தா அந்த எஸ்ஐ கடகடன்னு நடுங்குறான். அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. உங்களுக்கு வந்து சேர வேண்டியது வந்து சேர்ந்துரும். ஒரு அசம்பிளில எத்தனை எம்எல்ஏ இருக்காங்களோ அத்தனை எம்எல்ஏங்களுக்கும் ரவுடிங்ல சப்ளை பண்றது நான் தான். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் சார். சென்ட்ரல் பாலிடிக்ஸ்குள்ள என்டர் ஆகி இருக்கிற எல்லா மந்திரிங்களையும் எப்படியும் நான் வளைச்சு போட்டுட போறேன். அதுக்கப்புறம் நான் அசம்பிளில காலை வச்சேன்னா நீங்க ப்ரமோஷன் படிக்கட்டு மேல காலை வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்போ நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அந்த லெவலுக்கு உங்களுக்கு என்ன வந்து சேரணுமோ அதை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? திருவல்லிக்கேணி திருவேங்கட குப்பேன். மிஸ்டர் குப்பன், எஸ். ஒரு கிரிமினல் அவன் இதுவரைக்கும் செஞ்ச குற்றங்களையும் அக்கிரமங்களையும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் முன்னாடி இவ்வளவு பகிரங்கமா சொல்றான்னா அது அவனோட தைரியத்துக்கு சாட்சி. நீங்க என்ன ரொம்ப பாராட்டுறீங்க. அவ்வளவு தைரியத்தோட எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சவன் எங்க இருக்கணும் தெரியுமா? எங்க? இன்ஸ்பெக்டர், யார் மேல கை வைக்கிற? இங்க பாரு. இங்க திரும்பி பாரு. எல்லாரும் உங்க சேர்ந்தவங்க தான். ஏய் குமாரு, கபாலி, கருப்பையா, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களாடா? ஏய், என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க ஆளுங்க எல்லாரையும் கொண்டு வந்து உள்ள தள்ளிட்டியா? விடியறதுக்குள்ள அவனை உன்னை தண்ணில காட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ண வச்சிடுறேன். இன்ஸ்பெக்டர்னா நீ என்ன பெரிய பருப்பு நினைச்சிட்டியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஏய், இங்க தன்னடா அடிக்காதீங்கடா. இந்த கோத்வால் சாவடி கந்தசாமி கிட்ட சவுண்ட் விடுறியா? அவர் யார் தெரியுமா? இன்ஸ்பெக்டர் சிவா. இது ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷன். வகர மூடின்னு வகர. ஏய் ஏய், நீ என்ன வேடி பாத்துனுக்குற? ஒழுங்கா கைய அமுக்கு. ஏய், நீ கால அமுக்குடா. வகர. உங்க பொண்ணோட கல்யாணத்தை ஜாம் ஜாம நடத்துங்க. நீங்க மறுபடியும் டியூட்டில சேர்றதுக்காக நான் கமிஷனர் கிட்ட பேசுறேன். ஏதாவது அர்ஜென்ட் வேலைன்னா என் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுங்க. நீங்க அவசியம் என் பொண்ணோட கல்யாணத்துக்கு வரணும். வந்து உங்க நல்ல மனசால அவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும். கண்டிப்பா வரேன். வரேன். போயிட்டு வாங்க. என்ன திருவல்லிக்கேணி திருவேங்கட குப்பா? மிஸ்டர் சிவா, தேனப்பக்கிட்ட லஞ்சம் வாங்கினது உண்மைதானா? அதுக்கு என்னங்கறீங்க? என்ன மரியாதை பேசுறீங்க? போனா போகுதுன்னு ஒரு கைதி இன்ஸ்பெக்டர் ஆக்குனதுக்கு எங்க முகத்துல நல்லா கரிய பூசிட்டீங்க. சும்மா நீங்க எங்க அவங்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்றீங்க? அவன் சீட்டை கிழிச்சு அவனை வீட்டுக்கு அனுப்புங்க. அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன், யார யார எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும்னு. அங்க ஒரு சுபகாரியம் நடந்துகிட்டு இருக்கு. 4 அட்சதைய போட்டு வாழ்த்துறதுக்காக போற என்ன கூப்பிட்டு நீ எதுக்காக லஞ்சம் வாங்கினு என்ன கேக்குறீங்களே, அது லஞ்சம் இல்ல சார். அது அவரோட சொந்த பணம். நீங்க எல்லாரும் ஏழைங்க வயித்துல அடிச்சு சேர்த்து வச்சிருக்கீங்களே பணம், அந்த மாதிரி நான் பண்ணல. ஐயோ, திருச்செந்தூர் முருகா, பாத்தீங்களா ஐயா? எல்லாரையும் ஒட்டுமொத்தமா கொள்ளக்காரங்கன்னு சொல்லிட்டாயா? ஐயா, எங்களை பார்த்தா அப்படியா தெரியுது? கேளுங்க ஐயா, எல்லாரும் நியாயத்தை கேளுங்க. இந்த பூனையும் பால் குடிக்குமா? நீ வாங்குற லஞ்சத்தோட லிஸ்ட் சொல்லட்டுமா? என்னத்த பெருசா லிஸ்ட் சொல்லிடுவ? டேய் முண்டாசு, சும்மா ஏண்டா அலட்டிக்கிற? நீ யாரு, உன் ஹிஸ்டரி என்னன்னு எல்லா ரெக்கார்டும் என்கிட்ட வச்சிருக்கப்பா. அப்பா இன்ஸ்பெக்டர் சிவா, நாங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது 4 காசு சம்பாதிக்கதான். இத கேட்கறதுக்கு நீ யாரு? இந்த நாட்டோட பிரஜை. இங்க பாருங்க, நீங்க கொள்ளையடிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் ஏழத்தார் ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்சது. நீங்க இங்க இருக்கிறது எங்களை ஆள்றதுக்காக இல்ல, ஏழைங்களுக்கு சேவை செய்யறதுக்காக. அத மறந்துடாதீங்க. ஏய், இந்த சவுண்ட் விடுறது, லுக்கு கொடுக்கறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத மச்சான். நீ சின்ன வயசுல நிஜாரு போடுறதுக்கு முன்னாடியே நான் ஸ்டேட் லெவல்ல இருந்து இன்டர்நேஷனல் லெவல் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டேன்டா. டேய் புண்ணாக்கு, நான் யூனிஃபார்ம் போட்டாதான்டா போலீஸ் ஆபீசர்.
பட்டனை கயட்னா ராயபுரம் சிவா ஆம்பள ஒரே செகண்ட் தலைய வெட்டிடுவன் ஜாக்கிரதை. நான் எது செஞ்சாலும் நியாயத்துக்காக தான் செய்வேன். சத்தியம் தர்மம் நியாயத்தை மீறி நான் எதையும் செய்ய மாட்டேன். ஆனா அதுக்கு எவனாவது தடையா வந்தா என்ன இது? திருசூலம். நான் யாரு? சிவா. ராயபுரம் சிவா. என்னய்யா இவன் புயலாட்டம் வந்தான், இடியாட்டம் பேசினா மின்னல் மாதிரி போய்கிட்டே இருக்கான். யோ, அவங்க படம் எடுத்த பாம்பு மாதிரி சீரிட்டு போயிட்டா நீங்க என்னடானா ஒண்ணு நடக்காத மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க. அவங்க அப்பா உன் பதவிக்கு தான் வச்ச ஆப்பு. ஆனா இவன் இருக்கானே நம்ம எல்லாருக்கும் சேர்த்து போடுவான் காப்பு. நீங்க அவனை தூக்குறீங்களா இல்ல நான் களத்துல இறங்குவா? நீ வீணா அவசரப்படாத. அவன் என் மார்புல குத்துனதை நான் இன்னும் மறக்கவே இல்லை. சமயம் பார்த்து நிலைமை எப்படி இருக்கு? ரொம்ப கலாட்டா பண்ணாங்க சார், கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹலோ, இந்த மாதிரி டிராபிக் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்றது, கோஷம் போடுறது சட்டப்படி குற்றம் உங்களுக்கு தெரியாதா? மரியாதை எல்லாரும் காலி பண்ணுங்க, இல்லன்னா உள்ள தள்ளிடுவேன். இது நியாயத்துக்காக நடத்துற போராட்டம். எனக்கு அநியாயம் நடந்திருக்கு. அதை கேட்டு குரல் கொடுக்கறதுக்காக தான் கட்சிக்காரர்களும் தொண்டர்களும் இங்க வந்திருக்காங்க. இதை நடத்தக்கூடாதுங்கிறதுக்கு நீ யாருன்னு கேக்குற? போய் வேலை பாரு. ஏய், நீங்க ஆரம்பிங்க. முதலமைச்சர், 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 முதலமைச்சர். என் பேச்ச கேட்காம உனக்கு அநியாயம் நடந்திருக்குன்னு நீ இன்னும் இந்த கூட்டத்தை நடத்தணும்னு நினைச்சா நான் என்ன செய்வேன் தெரியுமா? என் போலீஸ் மூளையை யூஸ் பண்ணி இங்க இருக்கிற எல்லாரையும் வெட்டி போட்டுட்டு கட்சி கலவரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தன் வெட்டிக்கிட்டு செத்துட்டான்னு கேஸ க்ளோஸ் பண்ணிடுவேன். சார் 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 சார், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க சார். இந்த எம்எல்ஏட பேச்சை கேட்டுட்டு நாங்க தப்பு பண்ணிட்டோம் சார். சார், ஒரு பாட்டில் சரக்குக்காகவும் இவங்க கொடுக்குற காசுக்காகவும் நாங்க தப்பு பண்ணிட்டோம் சார். இவன் நல்லா இருக்கிறதுக்கு நாங்க ஏன் சார் போராடணும்? நாங்க ஏன் சார் சாவணும்? யோ, வாங்க போலாம். யோ, போகாதீங்கயா. இல்லையா? யோ, நான் சொல்றது கேளுங்கயா. யோ, போகாதீங்கயா. சொல்றது கேளுங்க. யோ, டேய் பொறம்போக்கு, 4 எழுத்து படிக்காம நாகரீகம் தெரியாம எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டு மந்திரிங்களோட பொண்டாட்டிக்கு நாடா கோத்து கொடுத்து அவன் பையனுக்கு பொண்ணை கூட்டி கொடுத்து அவன் தூக்கி போடுற எச்சலைய சாப்பிட்டு அடிதடி பண்ணி அரசியலுக்கு வந்த உனக்கே இவ்வளவு நக்கல் இருக்கும்போது நான் தமிழ்நாடு போலீஸ், அதுலயும் ராயபுரம், எனக்கு எவ்வளவு இருக்கும்? சார், அட திருட்டு தாயோலி, என்கிட்ட காசு வாங்கி எனக்கு குழி தோண்டிட்டு அவருக்கு சொல்லிட்டு அடிக்கிறேன். உருப்பிடுவியா? அவன் துரோகி இல்ல, அவனும் ஒரு போலீஸ்காரன். உன்கிட்ட விசுவாசமா இருக்கிற மாதிரி நடிச்சா. நீ பெரிய அரசியல்வாதி இல்லையா? அதனால நீ செய்யற எல்லா அயோக்கியத்தனத்தையும் உன்னை சுத்தி இருக்கிறவங்க வாயாலேயே சொல்ல வச்சு உன்னை கையும் களவுமா பிடிக்கணும்னு பிளான் பண்ண முண்டாசு. பாவம் உன்னோட பேட் லக், நீயும் வசமா மாட்டிக்கிட்ட. புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுடா. சிவா, ராயபுரம் சிவா. ஐயோ கடவுளே. சமூக சேவை அமைப்பில இருந்து பேசுறேன் சார். இங்க ரெசிடென்ஷியல் ஏரியால கிளப்ப வச்சுக்கிட்டு கலாட்டா பண்றாங்க சார். அதனால ஃபேமிலிஸ்க்கு ட்ரபிளா இருக்கு. நீங்க தான் சார் இதை தடை செய்யணும். இன்ஸ்பெக்டர், வண்டியை லெஃப்ட்ல போக சொல்லு. நேரா போக வேண்டாம். ஓஹோ, நேரா போனா என்ன இவன் கௌரவம் காத்துல கரையுமா இல்ல மானம் பறி போயிடுமா? இவனுக்கு பொண்ணு கொடுக்க போற மாமனார் இதே ரோட்ல தான் சார் இருக்கு. அப்போ போய்தான் ஆகணும். அவரை ஏன்டா முறைச்சு பாக்குற? நட நட. இதான உன் மாமனார் வீடு. வந்து உன் மாமா உன்னை பாக்கட்டும். தலை தூக்குடா. நட.
ஏய், வாங்கடா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.